அவர்கள் ஜெபிப்பாங்க. மன்றாட்டு ஜெபத்தில் பங்கேற்றுள்ள போதவர்களுக்காக, அவர்கள் குடும்பத்திற்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் இவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஊழியர்கள் எல்லைகள் விரிவாக வேண்டும். இந்த மன்றாட்டு ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய ஊழியங்களையும் நாமே அவர்களுடைய பாதுகாப்பையும் கர்த்தருடைய ஊழியத்தின் எல்லையை விரிவாக்க துதிக்கிறோம். இந்த வேலையிலான சமூகத்துல நீங்க முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இதை எடுத்து பயன்படுத்தினா செலுத்துகிறோம். அவருடைய கத்தாவை ஊழியர்கள் எடுத்து பயன்படுத்துகிறார் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கத்தாவை வேலை செய்வது ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கத்தாவை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால் கிருபையினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பத்தில் ஆசீர்வதிங்க தகப்பனே. தேவைகளான சந்திங்க ராஜா. அவருடைய கத்தாவை அவங்க போய் காவலிக்கிற இடங்கள் எல்லாம் தேவனின் ராஜ்யம் கட்டப்படுத்தி உதவி செய்ய ஜெபிக்கிறோம். நீர் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க, அக்னியா எடுத்து பயன்படுத்துங்க ஜெபிக்கிறோம். அவருடைய கத்தாவை தேசமா நீர் செய்கிற அற்புதத்தை காட்டுகிறோம். அவருடைய எங்கள் தாசர்கள் செய்கிற அற்புதம் அவருடைய மேலாண்மை நடத்தி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய கத்தாவை அவங்க ஊழியத்தை அவருடைய சபா மேன்மையாக நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த வல்லமையான கரம் அவருடைய காண்பிக்கிறோம். அவருடைய கத்தாவை அப்பா நீர் இவர்களை நடத்தி வைக்கிற திட்டங்களை நிறைவேற்றுங்க, வைத்திருக்கிற தரிசனங்கள் நிறைவேற்றுங்க, வைத்திருக்கிற எண்ணங்கள் நிறைவேற்றுங்க அப்பா. அவருடைய கத்தாவை ஆனால் இந்த உலகத்தில் நடுவில் இருக்கும் காலெல்லாம் பிரகாசிக்க நீரை திருவை செய்கிற ராஜா. நீர் யார் என்பது அவர்களுக்கு அறிவிக்க, அவருடைய கத்தாவை அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கனிதுணையா நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியர்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. எதெல்லாம் குறைவா இருக்கிறார்களோ அதையெல்லாம் நீங்க நிறைவாய் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வார்த்தையினால கொண்டு அவர்களுடைய உற்சாகப்படுத்துங்க, உங்களுடைய பலத்தினால கொண்டு அவர்களை நிலைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. இதை பொருட்படுத்தி வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.